வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நமது தாய் திரு அவை 2025 ஆண்டினை யூபிலி ஆண்டாக கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த யூபிலி ஆண்டில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் கொள்கை திரட்டுகளான திரு வழிபாடு, இறை வெளிப்பாடு, திரு அவை மற்றும் இன்றைய உலகில் திரு அவை ஆகிய 4 ஏடுகளை தெரிந்து கொண்டு அவற்றை கடைபிடிக்க வலியுறுத்துகிறார். எனவே நமது மாதா தொலைக்காட்சி இந்த 4 ஏடுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை தயாரித்து உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திரு வழிபாட்டு கொள்கை திரட்டின் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திரு வழிபாடு பற்றிய விரிவான விளக்கங்களை நமக்கு வழங்குவதற்காக விவிலிய பேராசிரியர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போது வரவேற்கலாம். முதலாவதாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் முனைவர் ரோலிங்டன் அவர்கள், சேலம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் முனைவர் இம்மானுவேல் அவர்கள், அடுத்ததாக தஞ்சாவூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் முனைவர் அற்புதராஜ் அவர்கள், மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அருள் நிலையினர் மற்றும் பொது நிலையினரின் பிரதிநிதிகளாக வருகை தந்திருப்பவர்களையும் இப்போது வரவேற்கலாம். முதலாவதாக திருச்சி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை அருள் சகாயராஜ் அவர்கள், அடுத்ததாக அடைக்கல அன்னை சபையைச் சேர்ந்த அருள் சகோதரி வணக்க பிரகாசி அவர்கள், அடுத்ததாக சென்னையைச் சேர்ந்த திருமிகு டோனி அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழக திருவழிபாட்டு பணிக்குழுவின் தலைவரும் திருச்சி மறை மாவட்ட ஆயருமான மேதகு முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமை உரையை இப்போது பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். யூபிலி 2025 ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை அவர்கள் நாம் திருவழிபாடு என்னும் அந்த கொள்கை திரட்டினை 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு மாபெரும் கொடையாக கொடுத்த அந்த ஆவணத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறு தயாரிப்பதன் வழியாக நாம் யூபிலி ஆண்டு 2025 பயனுள்ள முறையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்றும் வாழ்த்து கூறுகின்றார். இந்த கொள்கை திரட்டு, திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டு வெளிவந்து 62 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் மக்கள் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகும். இந்த கொள்கை திரட்டு நமக்கு நம்முடைய வழிபாட்டு வாழ்வுக்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் எல்லா வகையான புரிதல்களையும் மிக அருமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது. திருவழிபாடு என்றால் என்ன, திருவழிபாட்டை நாம் எவ்வளவு முக்கியமானதாக கருத வேண்டும், திருவழிபாட்டில் உள்ள பகுதிகள் என்னென்ன, அதிலே திருப்பலிக்கு எவ்வளவு சிறப்பிடம் தர வேண்டும், அருள் அடையாளங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும், பக்தி முயற்சிகளை எந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டும், இன்னும் திருப்புகழ் மாலையை எவ்வாறு நாம் சிறப்பாக ஜெபிக்க முடியும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஏடு மிக அருமையாக நமக்கு விளக்கி இருக்கின்றது. ஆனால் நாமோ அவற்றை அறியாத மக்களாக இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த திருவழிபாடு பற்றிய விளக்கங்களில் திருத்தந்தை விரும்புவது 2ஆம் வத்திக்கான் சங்கம் விரும்புவதைப் போலவே நாம் எல்லாரும் பங்கேற்கும் திரு அவையாக இருக்க வேண்டும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன் திருவழிபாடு என்பது அருள் பணியாளர்களை மையமாக கொண்டு
திருவழிபாடாக இருந்தது. ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திருவழிபாடு மக்கள் மைய வழிபாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் அதிலே முழுமையாக உணர்ந்து செயல்முறையில் பங்கேற்க வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்க கொள்கை திரட்டிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற மேலும் ஒரு முக்கியமான விளக்கம், மக்கள் எவ்வாறு பங்குகளிலே, பங்கு தளங்களிலே பங்கு திருவழிபாட்டு குழுக்களை அமைத்து அதன் வழியாக பங்கு தந்தையோடு இணைந்து தங்களுடைய பங்கு வழிபாட்டை முறையாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் பங்கேற்று பயனடைய உதவி புரிய முடியும் என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகிலே மக்கள் திருவழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஒருவேளை அதிகமாக பக்தி முயற்சிகளுக்கு கொடுத்து விடுகிறார்களோ என்ற ஓர் எண்ணமும் என் உள்ளத்திலே ஓடுகின்றது. ஒருவேளை அப்படி இருந்தால் அதை புரிந்து கொண்டு மக்கள் அதை விட்டு விலகி வர அருள் பணியாளர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அருள் பணியாளர் ஒவ்வொருவரும் தம்முடைய பங்கு தளத்திலே மக்களுக்கு திருவழிபாட்டை பற்றிய விளக்கங்களை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். எனவே அன்பு மக்களே, நாம் நம்முடைய அந்த வாடிக்கையான வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும். அறிந்து புரிந்து தெரிந்து பங்கேற்க வேண்டும். இன்று வழிபாட்டிலே சில தவறுகள் ஆங்காங்கே நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யூபிலி ஆண்டு 2025 தொடங்குகின்ற இவ்வேளையிலே திரு அவை விரும்புகின்றபடி நாம் திருவழிபாட்டை பற்றிய நல்ல புரிதலோடு வழிபாடுகளில் நன்றாக முழுமையாக உணர்ந்து செயல்முறையில் பங்கேற்க இறைவனின் அருளை வேண்டுவோம். நமக்கு நம் ஆண்டவர் இயேசு, நம் மீட்பர், வழிபாட்டின் நடுநாயகனாக உள்ள அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. நமக்கு தூய ஆவியார் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஞானத்தோடு ஒளிரச் செய்து நாம் வழிபாட்டு வாழ்வில் நிறைவான பங்கெடுக்க நமக்கு துணை நிற்பாராக. நம்முடைய விண்ணக தந்தையாகிய இறைவன் நமக்கு தம்முடைய ஆசிரை நிறைவாக பொழிந்து நாம் எடுக்கும் இந்த எதிர்காலத்தை நோக்கிய திருப்பயணிகள் என்ற பயணமானது சிறப்பாக அமைய அருள் தருவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். திருவழிபாடு ஏட்டினை பற்றிய தலைமையுரை ஆற்றிய மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக திரு அவையின் வல்லுநர்களிடம் நாம் செல்லலாம். இன்றைய நிகழ்வில் திருவழிபாட்டு ஏட்டினை பற்றிய தகவல்களை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஃபாதர், திருவழிபாட்டினுடைய அந்த கொள்கை திரட்டை குறித்து சிந்திப்பதற்கு முன்பாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை குறித்து ஒரு பொது சிந்தனையை வழங்குவது சிறப்பாக இருக்கும் என சொல்லி கருதுகிறேன். ஏனென்றால் திரு அவையினுடைய காலகட்டத்திலே பல்வேறு வகையான சங்கங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு 3 முக்கியமான நோக்கங்கள் உண்டு. ஒன்று, திரு அவையிலே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தவறான போதனைகளை சுட்டிக்காட்டி உண்மையான போதனையை திரு அவையிலே வழங்க வேண்டும். மூன்றாவது, சீர்படுத்த வேண்டிய, முறைப்படுத்த வேண்டிய ஒரு சில செயல்பாடுகளை எல்லாம் முறைப்படுத்துவதற்காகவே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பாக இருந்த ஏடுகள் எல்லாமே தங்களது கொள்கை திரட்டின் மூலமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டு மிக முக்கியமான ஒரு நிலையை கடைபிடிக்கிறது. அது என்ன என்றால், திரு அவையிலே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த கொள்கை திரட்டு, திருவழிபாடு என்ற இந்த கொள்கை திரட்டு தன்னுடைய கருத்துக்களை மையப்படுத்துகிறது. இந்த நோக்கத்தில் ஒரு சில இன்னொரு கருத்தையும் நான் வலியுறுத்தி விருப்பப்படுகின்றேன். மக்களுடைய அருள் பணி சார்ந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அருள் பணி சார்ந்த என்று சொன்னால் மக்களுடைய ஆன்மீக தேவைகள் அடிப்படையில் மக்களை எப்படி உருவாக்குவது, மக்களை உருவாக்க வேண்டும்
என்ற சிந்தனை அடிப்படையில் தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தந்தை அவர்கள் சொன்னது போல கிறிஸ்தவ ஒன்றிப்பு மட்டுமல்ல, மாறாக இறை மக்களுடைய அருள் பணி சார்ந்த நன்மைகளையும் மனதில் கொண்டு அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்பதும் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த எதிர்நோக்குகளில் ஒன்று என்பதை நான் வலியுறுத்த விருப்பப்படுகின்றேன். அதோடு கூட இந்த வரலாற்று பாதையில் சில மாற்றங்களை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றங்கள், இந்த மாற்றங்களில் ஒன்று என்னவென்றால் பொது நிலையினருடைய பங்கேற்பு மிக அவசியம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது கொண்டு வந்திருக்கின்ற மாற்றம் என்னவென்றால் திரு அவை திருவழிபாட்டில் பயன்படுத்துகின்ற பாடங்கள், வாய்ப்பாடுகள், முறைகள், மொழி இவற்றிலும் மாற்றம் கொண்டு வர விரும்பியது. அந்த மாற்றங்களை இந்த திருவழிபாடு என்ற கொள்கை விளக்கத்தின் வழியாகவும் கொண்டு வந்திருக்கு என்பதை நான் முன்வைக்கின்றேன். இப்போ இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அதனுடைய அந்த வளர்ச்சி, மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த அக்கறை, காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய அறிகுறி, இந்த கொள்கை திரட்டு அறிமுகப்படுவதற்கு முன்பாக பெரிய ஒரு வரலாற்று கடந்தலை வந்திருக்கின்றது. வரலாற்று ரீதியாக நாம் இந்த கொள்கை திரட்டை பார்க்கின்ற பொழுது என்னென்ன விதத்தில் எங்கெங்கெல்லாம் கூடியது, அந்த வரலாற்று பார்வையை நம்ம கொஞ்சம் கூர்ந்து நோக்கணும்னா அதில் நாம் இன்னும் கவனம் செலுத்தியோம் என்றால், ஏன் வத்திக்கான் சங்கம் இந்த மக்களை நோக்கிய இந்த பார்வையை 1962, 63 கொண்டு வந்தது என்று சொல்லுவோம். அதனால் அதனுடைய வரலாற்று பார்வையை நம்ம கொஞ்சம் கூர்மைப்படுத்தி பார்ப்பது நல்லது. ஏறக்குறைய இந்த திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டை திருத்தந்தை 6ஆம் பால் 1963ஆம் ஆண்டு வெளியிட்டதாக நமக்கு நன்றாக தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏறக்குறைய 2147 திரு அவை தந்தையர்கள் அதற்கு சார்பாகவும் 4 தந்தையர்கள் அதற்கு எதிராகவுமாக வாக்களித்ததாகவும் இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. மற்றொரு உண்மையாக நமக்கு தென்படுகிறது. இந்த வரலாற்று பார்வையை கொஞ்சம் கூர்மைப்படுத்தி பார்க்குற பொழுது ஒரு சில இந்த மாற்றங்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டால், தொடக்கத்தில் இந்த திரு அவையினுடைய இந்த வரலாற்றை அல்லது இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு வருவதற்கு முதல் காரணமாக அமைந்தது 19வது நூற்றாண்டுல திருவழிபாட்டு சீர்திருத்த மறுமலர்ச்சி பற்றி பிரான்ஸ்ல ஒரு மாநாடு நடக்கிறது. அப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு 20வது நூற்றாண்டுடைய தொடக்கத்துல இதனுடைய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய அங்கங்க ஐரோப்பிய நாடுகளில் இயக்கங்கள் ஆரம்பிக்கின்றது. திருத்தந்தை 10ஆம் பயஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால், இதனுடைய இந்த முயற்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். திரு அவையில் என்னென்ன ஒரு சில சுற்றுமடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1903 திரு இசையை பற்றிய ஒரு சுற்றுமடல், சிறுவர்களுக்கு நற்கனை வழங்குவது என்பது 1905, திருப்புகழ் மாலை சீர்திருத்தம் 1911, அப்புறம் திருவழிபாட்டில் பங்கேற்பு என்று 1913, இந்த மாதிரி சுற்றுமடல்களை கொண்டு வந்து அந்த திருச்சபையினுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறார். இந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவுடன் என்ன ஆகுது, திருப்படியும் இதை பற்றிய ஒரு மக்களிடையே ஒரு சிறந்த கலந்துரையாடல் அங்கங்கே ஐரோப்பியாவில் பெல்ஜியத்தில் நடக்க ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்தில் 1928ஆம் ஆண்டு 11ஆம் பயஸ் அவர்கள் மக்கள் இன்னும் அதிகமாக செயலார்வத்தோடு பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் 2வது உலகப்போர் வர ஆரம்பிக்கிறது. அப்போ ஜெர்மனியில் இருக்கின்ற இறையியல் வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க, இதை இன்னும் அதிகமாக இறையியல் பார்வையில் அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெர்மனி நாட்டில் இந்த திருவழிபாட்டு மறுமலர்ச்சி இயக்கத்தை இறையியல் பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பிரான்ஸில் 1943ஆம் ஆண்டு ஒரு லிட்டர்ஜிக்கல் சென்டர், திருவழிபாட்டு மையம் என்ற ஒரு நிலையத்தை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு போப்பாண்டவர் 12ஆம் பயஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருவழிபாட்டில் ஒரு சில சுற்றுமடல் வர ஆரம்பிக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1946 வெளியிட்ட அந்த சுற்றுமடல் மீதியாத்த டெய், இறைவனின் நினைப்பாளர், 1951 வந்த பாஸ்கா திருவழிப்பு, ஹோலி வீக்கை பற்றி 1955, லிட்டர்ஜிக்கல் மியூசிக் திரு பற்றி 1955, இந்த சீர்திருத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருச்சபை சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. எனவே ஏறக்குறைய 1952 திருச்சபையினுடைய தலைமையிடமும் இதில் பங்கேற்க ஆரம்பிச்சவங்கன்னு தான் பொது சங்கத்தை நாம் கூட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் திரு அவைக்குள் வருகிறது. 1962ஆம் ஆண்டு பொது அமர்வில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 13 வரை இந்த ஆய்வு உட்படுத்தப்பட்டு 1963ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டு 2147 பேர் ஆதரவாலும் 4 பேர் எதிராகவும் வாக்களித்து அந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டை முதல் கொள்கை திரட்டாக இந்த உலக திரு அவைக்கு
அறிமுகப்படுத்துகிறார். அப்படித்தான் இந்த திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டு பிறந்தது. ஃபாதர் அற்புதராஜ் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த வரலாற்று பகுதிகளை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அதில் முதலாவதாக திருவழிபாடு என்ற ஒரு கொள்கை விளக்கம் முன்னிலைப்படுத்தப்படும் சொன்னாங்க. தந்தை அவர்கள் இன்னும் வெளிக்கு சொல்லலாம், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் எத்தனை ஏடுகள் இருக்கின்றன, பல மக்கள் தெரியாமல் இருக்கலாம், எத்தனை ஏடுகள் இருக்கின்றன, அதில் முதலாவதாக எது என்பதை கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னால் நல்லா இருக்கும். அந்த திருவழிபாட்டினுடைய கொள்கை விளக்கத்தினுடைய மையமே, அதாவது திருவழிபாட்டில் மக்கள் பொருளிலிருந்து செயல்முறையில் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறத தான் மெயின் ஃபோக்கஸாக முழு கவனத்தோடு செலுத்துகிறாங்க. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய மையமாக முதல் ஏடாக இந்த திருவழிபாடு கொள்கை திரட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது இது மொத்தம் 16 கொள்கை திரட்டு ஏடுகளை உள்ளடக்கி இருக்கிறது. 16 கொள்கை திரட்டு இருக்குது. அதில் முதல் ஏடாக ஏன் இது திருவழிபாட்டு அந்த சாக்ரோசாந்தம் குறித்து அமையுது என்றால், இதுதான் மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு அடித்தளத்தை அமைக்கிறது. திட்டவட்டமான தெளிவான ஒரு கொள்கை திரட்டாக இருக்கிறதுனால இது முதல் ஏடாக இருக்குது. நன்றி. இந்த ஏட்டில் என்னை பொறுத்தவரையில் பல நூல்களை ஆய்வு செய்து படித்து பார்க்கின்ற பொழுது 4 விதமான கருத்துக்களை சொல்லி இந்த கொள்கை விளக்கத்திற்குரிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை தரலாம் என்று இருக்கிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த ஏடு எதை குறிக்கிறது, எதை சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கின்ற பொழுது இறையியல் விளக்கத்தை தருகிறது. குறிப்பாக திருவழிபாட்டினுடைய இறையியல் விளக்கத்தை தருகிறது. இந்த இறையியல் விளக்கம் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் சொன்னது போல திருவழிபாட்டினுடைய பொருள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து காட்டுகிறது. திருவிவிலியத்தை பற்றி திரு அவை தந்தையர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் என்ன, பிற கிறிஸ்தவ அவைகள் இவைகளை பற்றிய விளக்கத்தையும் இந்த ஏடு சுட்டி காட்டுகிறது. அதன் பிறகு இறை மக்களுடைய அருள் பணி சார்ந்த செயல்முறைகளையும் இந்த ஏடு சுட்டி காட்டுகிறது. திருவழிபாட்டை சீரமைக்க வேண்டும், சீரமைத்தால் மட்டும் போதாது, அந்த திருவழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதும் திருவழிபாட்டினுடைய இந்த ஏட்டின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நற்கனுடைய மறைபொருள் என்ன, அருள் அடையாளங்கள் என்ன, அருள் வேண்டல் குறிகள் என்ன, திருப்புகழ் மாலை என்ன, அதனுடைய பக்தி முயற்சிகள் என்ன, திருவழிபாட்டு ஆண்டு என்ன, திருக்கலைகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், இது போன்ற கருத்துக்களை இறையியல் விளக்கங்களாக இந்த ஏடு தந்திருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஏடு எதை குறிக்கிறது சொன்னால், நிறைவு வாழ்வை பற்றி குறிக்கிறது. நிறைவு வாழ்வு எங்கிருந்து வருகிறது? பாஸ்கா, கிறிஸ்துடைய பாஸ்கா மறை நிகழ்வுகளில் இருந்துதான் இந்த நிறைவாழ்வினுடைய வரலாறு தொடங்குகிறது என்று இந்த ஏடு சொல்கிறது. அப்படின்னா இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் என்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து இந்த மனித இனத்தை மீட்டார். அந்த மனித இனம் மீட்கப்படுகின்ற அந்த செயலானது பாஸ்கா மறை நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் நாம் எல்லோருமே பங்கேற்கிறோம். நாம் எல்லோருமே அதில் கிறிஸ்துனுடைய இந்த மறை உடலின் உறுப்புகளாகவே நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல், இந்த நிகழ்வுகளினால் இந்த பாஸ்கா மறை நிகழ்வு கொண்டாட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கமாகவும் அடித்தளமாகவும் இருக்கிறது என்பதை இந்த ஏடு சுட்டி காட்டுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த நிறைவாழ்வு ஒரு தொடர் செயலாக வழிபாட்டு கொண்டாட்டத்தில் அமைய வேண்டும் என்றும் இந்த ஏடு இரண்டாவதாக சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஏடு சுட்டி காட்டு என்ன அப்படின்னா, திரு அவையினுடைய முக்கியத்துவம். இந்த திரு அவை என்பது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு. திருத்தந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள ஒரு பொது நிலையர் என்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் கூட முன்பு இருந்ததுதான். ஆனால் இப்போது இந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு அமைப்பு அல்ல, ஒரு சமூகம், திருச்சமூகம், ஒரு திருக்குழுமம், இறை மக்களுடைய கூட்டம், நம்பிக்கையாளருடைய கூட்டம் என்பதை இந்த ஏடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே திரு அவனுடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புனித பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகளை 2ஆம் வத்திக்கான் சங்கம் மீண்டும் வலியுறுத்துகிறது. என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, இறை மக்கள், அரச மக்கள், தூய மக்கள் இனத்தார், பணியாளர்கள், இறை சாட்சிகள் என்பதை இந்த ஏடு மூன்றாவதாக சுட்டி காட்டுகிறது. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஏடு கிறிஸ்து நம்முடைய விடுதலைக்காக உழைத்தார், இன்னும் வழிபாட்டு கொண்டாட்டங்களின் வழியாக உழைத்து கொண்டுதான் இருக்கிறார். முதலாவது, அந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தில் உழைப்பது கிறிஸ்து மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்பதனாலதான் நம்முடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் இதில் முன்வைக்கிறது.
அதில் மிக முக்கியமான கருத்து என்ன என்று பார்த்தால், இறைமக்கள் எப்படி தங்களுடைய பங்கேற்பை வெளிப்படுத்த என்று சொன்னால், இந்த மறை உண்மைகளை தங்களுடைய வாழ்வினால் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கொள்கை விளக்கத்தினுடைய சுருக்கம் என்பதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். நீங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் சந்தேகம் இருந்தால். இது தொடர்பாக ஏதாவது கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். தந்தையர்களே, ஒரு அருள் பணியாளராக நீங்கள் சரியாக திருவழிபாடு, அதனுடைய வரலாறு, அதை குறித்த தகவல்கள்லாம் நிறைய கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. ஆயர் பேசும்போது கூட இதைத்தான் குறிப்பிட்டார். திருவழிபாடு 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக அருள் பணியாளர் மையப்படுத்தப்பட்ட ஒரு திருவழிபாடாக அமைந்தது. உங்களுடைய வரலாற்று பின்னணியில் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் எப்படி அது மாற்றங்களை சந்தித்தது அப்படின்னு நிறைய சொன்னீங்க. திரு இசையில் அந்த கொள்கை திரட்டை எப்படி திருத்தந்தை கொண்டு வந்தார் அப்படின்னு. அருள் பணியாளர் மையப்படுத்தப்பட்ட இந்த திருவழிபாடு எப்படி மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு திருவையாக மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறத இன்னும் கூர்மைப்படுத்தி சொன்னால் நலமாக இருக்கும் அப்படின்னு. அதாவது இப்போ அதுதான் ஃபாதர் சொல்கிறப்ப சொன்னாங்க இல்லையா, அதாவது 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு வரைக்கும் இட் இஸ் ப்ரீஸ்ட் சென்டர்ட் லிட்டர்ஜி, சாமியார், குறிப்பாக அது மொழி லத்தீன் அதனுடைய ஆதிக்கம். இப்போது அந்த படிநிலை இருக்கு இல்லையா, திருச்சபை, திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இந்த குருக்கள் மையப்பட்டதாக இருந்தது. இந்த பார்வையை 2வது வத்திக்கான் சங்கம் உடைக்கிறது, கொஞ்சம் திரும்பி பார்க்குறது. அப்படின்னா இந்த திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் மக்கள், அல்லது அவங்க வந்து புனிதமான இனம், அல்லது பணியாளர்கள்லாம் அந்த குருகுலத்தில் அவங்க இருக்கிறாங்க, பொது குருத்துவம், பணி குருத்துவம் என்று மக்களை மையப்படுத்திய, மக்களுடைய பங்கேற்பை மையப்படுத்திய, மக்களுடைய பார்ட்டிசிபேஷன், அவங்க வந்து திருப்பலியில் பொருளிலிருந்து ஆக்டிவாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு திருச்சபை இறங்கி வருது அப்படிங்கிற பார்வையை கொடுக்கறது இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டில் தான் அறிமுகமாகிறது அப்படிங்கிறத இந்த சாக்ரோசாந்தம் கொண்டு திருவழிபாடு நமக்கு சொல்லுது. ஃபாதர் சொன்ன மாதிரியே வழிபாடு என்பது அன்றைக்கு 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பாக ஏன் அருள் பணியாளர் மையப்படுத்திய வழிபாடாக இருந்துச்சு அப்படின்னாக்க, நிறைய சட்ட திட்டங்கள் அதில் புகுத்தப்பட்டது, வலியுறுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தான், இந்த ஒழுங்கின் முறைப்படி தான் பணி நிலைகளை அல்லது திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதும், மொழியும் ஃபாதர் சொன்னது மாதிரி லத்தீன் மொழியாக இருந்தது. எனவே அருள் பணியாளர்களுக்குத்தான் அந்த மொழி தெரிந்திருந்தது. எனவே அவர்கள்தான் இந்த வழிபாட்டை கொண்டாட முடியும், செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. மக்களுக்கு, சாதாரணமான மக்களுக்கு லத்தீன் மொழி தெரியாமல் இருந்தது, புரியாமல் இருந்தது. எனவே இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் குறிப்பாக திருவழிபாடு என்ற இந்த கொள்கை திரட்டு மக்களை முதன்மைப்படுத்துகின்ற வழிபாடாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அதிகமாக இது மக்கள் மைய வழிபாட்டாக அமைய இது துணை புரிகிறது. தந்தை அவர்கள் கேள்வி கேட்டீங்க, அதனுடைய விளக்கம் அவர்களோடு இணைத்து நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய திருவழிபாட்டு காலத்தை பொறுத்த மட்டில் 3 கால பகுதிகளாக பிரிக்கலாம். தொடக்க காலம், மத்திய காலம், மறுமலர்ச்சி காலம். இந்த தொடக்க காலத்தையே 2 விதமாக பிரிக்கலாம். முதல் 3 நூற்றாண்டுகளில் வந்து வழிபாடு ஸ்பொன்டேனியஸா, ஒரு தானாகவே அந்த வழிபாட்டு முறைகள், ஜெபங்கள், இறைவேண்டல்கள் எல்லாவற்றையுமே அந்த வழி நடத்தியவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் 4ஆவது நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் அந்த சமயத்தில் இந்த வழிபாடு என்ன இறைவேண்டல் சொல்லப்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு 6ஆவது 7ஆம் நூற்றாண்டிலிருந்து மொழி மையப்படுத்தப்படுகிறது. லத்தீன் மொழி, ஃபாதர் சொன்னது போல லத்தீன் மொழி மையப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த மறுமலர்ச்சி காலம் என்று வருகின்ற பொழுது இந்த 16ஆவது நூற்றாண்டிலிருந்து மறுமலர்ச்சி காலம் வருகிறது. குறிப்பாக 20ஆவது நூற்றாண்டின் 19, 20ஆம் நூற்றாண்டின் காலத்துல வந்து திருவழிபாட்டு இயக்கம் ஒன்று வருகிறது. அதில் தான் மக்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று. அதனால தொடக்க காலத்துக்கு என்ன நிலை இருந்ததோ அதே நிலையை திருவழிபாட்டு இயக்கத்தின் வழியாக பெல்ஜியம், பிரான்ஸ் இது போன்ற நாடுகளில் உள்ள திருவழிபாட்டு வல்லுநர்கள் மக்களுடைய பங்கேற்பை முன்வைத்தார்கள். அதனுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் வரும் என்று சொல்லி பார்த்தால், திருத்தந்தையர்களுக்கு 10ஆம் திருத்தந்தை 10ஆம் பயஸ், 11ஆம் பயஸ், 12ஆம் பயஸ் இவருடைய உள்ளத்தை தாக்கிய காரணத்தினால் அவர்களும் இந்த இறை மக்களுடைய பங்கேற்பை கொண்டு வந்தார்கள். இதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் முன்மொழிந்து மக்கள் முன்பு இருந்த காலத்தை போல, தொடக்க காலத்தில் அவை போல அந்த திருவழிபாட்டில் மக்களை நோக்கி திருவழிபாடை நடத்த வேண்டும், மக்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு முன்னிலை, முன்னெடுப்பு 2ஆம் வத்திக்கான் சங்கம் மூலமாக வருகிறது.
தந்தையர்களே, மக்கள் மையப்படுத்தப்பட்ட திருவழிபாட்டுக்கு அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அருள் பணியாளர்கள் மட்டுமல்ல, இறை மக்களையும் இணைத்து கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் திருவை முழு முயற்சி எடுக்கிறது. எப்படி தொடக்க காலத்தில் அந்த ஸ்பான்டேனிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் அந்த ஸ்பான்டேனிட்டி இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். திருச்சபை அப்படி தான் விரும்புகிறது. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அருள் பணியாளராக ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறு திருக்குழுமம் மன்றாட்டு இதைத்தான் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டால், இதை கடந்து நான் ஸ்பான்டேனியஸாக ஒரு ஜெபத்தை சொல்ல முடியுமா? அல்லது மக்களை அழைத்து நான் சொல்வதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறதா? இல்லை, அதாவது முதல் 4 நூற்றாண்டுகளில் அதாவது திருவழிபாடு கிரீக்கு அந்த மக்களுடைய மொழி அரமாய்க்கில் நடந்தது. 397 தான் திருத்தந்தை தாமஸ் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த திருத்தந்தை என்ன பண்ணுறாரு, அப்போது ரோமனுடைய அரசாட்சியில் நம்ம இருக்கிறதுனால, ஆளுமையில் இருக்கிறதுனால, லத்தீன் இருக்கிறதுனால அங்கங்கே ஒவ்வொரு இடங்களில் லிட்டர்ஜிக்கலில் வழிபாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பாக ஒரு ஃபார்மேட் வருகிறது. அப்போது திருவழிபாட்டு இப்போ ஜபிக்கின்ற முறை, பூச வைக்கின்ற முறை, அப்போது 4ஆவது நூற்றாண்டிலிருந்து 1963 டிசம்பர் 4 வரைக்கும் 16 நூற்றாண்டுகளாக ஒரே மொழி லத்தீன். உலகம் முழுவதும் ஒரே மொழி, ஒரே யூக்கரிஸ்டிக் பிரேயர், த ரோமன் கேனன், முதல் நற்கருணை வழிபாடு 16 நூற்றாண்டுகளாக. 1963 டிசம்பர் 4க்கு பிறகு அந்த ஒரே பூசை உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழியில் வருது. அப்போ தாய்மொழிக்கான காரணம் நம்ம பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு ஃபார்மேட் நமக்கு இருக்குல்ல. தொடக்கத்தில் 4 நூற்றாண்டுகளில் ஸ்பான்டேனியஸ் சொன்னாங்க. அப்போ 6ஆவது நூற்றாண்டில் தான் கிரகரி த கிரேட், பெரிய கிரகோரியார் தான் அந்த யூக்கரிஸ்ட் பிரேயரை ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளருது. இருந்தாலும் திருச்சபைக்குன்னு இருக்கிற அந்த திருச்சபையினுடைய அந்த மாற்றத்துக்கு உரியதை மாற்றலாம், மாற்றத்துக்கு உரியாததை மாற்ற முடியாது. அதனால் இப்படி தான் நம்ம ஃபார்மேட் இருக்கணுங்கிறப்போ அதில் நம்ம மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியாது. மக்களுடைய பங்கேற்புக்கு எந்தெந்த விதத்துலலாம் மக்கள் ஆக்டிவாக பங்கெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருச்சபை இந்த திருவழிபாட்டை கொள்கை திரட்ட பண்ணி அப்பப்போ ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வச்ச ஒழிய த பேசிக் ஃபார்மேட்டில் வந்து நம்ம மாற்றுவதை கொண்டுட்டு வர்றது திருச்சபையே முடியாது, திருத்த நினைத்தாலும் முடியாது என்பது தான் திருவையினுடைய போதனை. சரியாக சொன்னீங்க தந்தையே, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டில் அதை நான் ஜெபிக்கிற போது நிச்சயமாக எனக்கும் வழிபாட்டில் பங்கெடுக்கிற மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற விளக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் வந்து இந்த ஸ்பான்டேனிட்டி பற்றி நீங்கள் பேசுனீங்க. தந்தை அவர்களும் அதை நல்ல வலியுறுத்தி சொன்னாங்க. ஸ்பான்டேனிட்டி ஏன் அதாவது தானாகவே சொல்லப்படுகின்ற இந்த ஜபத்தை ஏன் இறைவேண்டலை ஏன் திரு அவை மறுத்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஸ்பான்டேனிட்டி பயன்படுத்துகின்ற பொழுது தவறான கருத்துக்கள் எல்லாத்தையுமே புகுத்தினார்கள். அதனால தான் ஒரு ஜெனரல் ஃபார்மேட் உருவாக்கப்பட்டது. இத்தகைய அவரவர் இஷ்டத்துக்கு தங்களுடைய சொந்த கருத்துக்களை, தவறான கருத்துக்களை கொண்டு வரக்கூடாது என்பதை மையப்படுத்தி தான் திரு அவை வந்து 4ஆம் நூற்றாண்டிலிருந்து மன்றாட்டுக்களை வரையறுத்தது. அதனால அந்த கருத்து இப்பொழுது கூட 2ஆம் வத்திக்கான் சங்கம் இந்த திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டுல 22வது எண் அதுல 3வது பத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவரும் திருப்பணியாளராக இருந்தாலும் கூட தனது சொந்த கருத்திற்காக, நீங்க கேட்டீங்களா, அங்கே எங்களுக்கு பயன்படுத்தலாம், சொந்த கருத்திற்காக அல்லது கருத்திற்கு ஏற்ப திருவழிபாட்டில் எதையும் சேர்க்கவோ நீக்கவோ மாற்றவோ கூடாது. அதனால இப்போ நாம திருவழிபாட்டுக்கு உள்ளர போகிறோம். கொள்கை திரட்டில் மெயினாக என்னென்ன வந்துருக்குது, இப்போ இந்த திருவழிபாட்டினுடைய கொள்கை திரட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம். இப்போ திருவழிபாடு பற்றிய பொதுவான பார்வையை பார்த்தோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த கருத்தை பகிர்ந்தோம். இப்போ இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டுக்குள்ள அதாவது மொத்தம் என்னென்ன இருக்குது, எந்தெந்த காரியங்களை பற்றி இந்த உள்ளடக்கம் பார்க்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அந்த திருவழிபாட்டத்தினுடைய உள்ளடக்கத்தில் உள்ள மெயின் ஃபோக்கஸ், அதாவது மெயின் கரிசனை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அதாவது மக்களுடைய பங்கேற்பு, மக்கள் பொருளிலிருந்து ஈடுபாட்டோடு பங்கேற்கணுங்கிறது மெயின் முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தாலும், விவிலிய சார்ந்த பார்வையில் பார்த்தாலும் இந்த 7 இயல்களும் 7 சாப்டர்ஸும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு மெயின் கருத்தை வந்து முக்கியமாக வைத்து போகுது. அப்போ முதல் இது நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவான சீர்திருத்தத்தை பற்றிய பொது விதிகளை உருவாக்குறது முதல் இது.
ரெண்டாவது வந்து நற்கருணை, அந்த பூசை திருப்பலியினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுது. மூன்றாவது அருளடையாளங்கள், அருள்வேண்டல் குறிகள். அருளடையாளம்னா என்ன, அருள்வேண்டல் குறிகள்னா என்ன? சாக்ரமெண்ட், சாக்ரமெண்டல்ஸ். இப்போ சாக்ரமெண்ட்ங்கிறது திருமுழுக்கு மற்ற 7 அருளடையாளங்கள். சாக்ரமெண்டல்ஸ் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற சிலுவை, ஜெபமாலை, ஆசீர்வாதத்துக்கு மக்களை ஆசீர்வதிப்பதற்கு பயன்படுத்துகின்ற அருள்வேண்டல் குறிகள். நான்காவது வந்து திருப்புகழ் மாலை, காலத்தை எப்படி நம்ம புனிதப்படுத்துவது, காலை மாலை நண்பகல் இறைவேண்டல், இரவு இறைவேண்டல். அடுத்தது ஐந்தாவதாக திருவழிபாட்டு ஆண்டு, ஆண்டவருடைய அந்த கிறிஸ்து பிறப்பு தொடங்கி, திருவருகை காலத்து தொடங்கி கிறிஸ்து பிறப்பு காலம், பிறகு அதுக்கு பிறகு வருகின்ற பொது காலம், பிறகு தவக்காலம், விபூதி புதனன்று திருநீர் ஆரம்பி தவக்காலம், ஆண்டவருடைய உயிர்ப்பு, பாஸ்கா காலம், விண்ணேற்பு, பெந்தகோஸ்து, அதற்கு பிறகு வருகின்ற பொது காலம். இந்த பொது காலத்தில் நம்முடைய கிறிஸ்துவினுடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு அந்த திருவழிபாட்டு ஆண்டு நிறைவு பெறுகிறது என்பதனுடைய விளக்கத்தை நாம் இந்த 5வது எல்ல பார்க்குறோம். 6வது வந்து திரு இசை, அதனுடைய மேன்மை, அதனுடைய மகத்துவத்தை பற்றி திரு இசை சொல்லுது. 7வதாக திருக்கலை, த ஆர்ட்ஸ் செலப்ராந்தி, ஆர்ட் ஆஃப் செலப்ரேஷன். இப்போ கோயிலுடைய வடிவமைப்பு, இப்போ பலிபீடம், நற்கருணை, நாம் பயன்படுத்துகின்ற திரு உடைகள், மற்ற கோயிலுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள், புனித பொருட்கள்லாம் எப்படி இருக்கணும், அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய கலைகள், கலைநுட்பம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி 6வது இயலையும் 7வது இயலில் திருக்கலை, அந்த திருப்பலிகளை பற்றி பார்க்குறோம். இதுதான் அந்த 7 இயல்கள் திருவழிபாட்டு கொள்கை திரட்டில் உள்ளடக்கி இருக்கின்றது. இப்போ அதில் முதல் இந்த நோக்கத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், மீதியை வந்து ஃபாதர்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. திருவழிபாட்டு கொள்கை திரட்டின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த எண் 1 சொல்லுகிறது, திருச்சங்கம் சொல்கிறது என்னன்னா, மக்களிடையே கிறிஸ்துவ வாழ்க்கையை நாளுக்கு நாள் வளர்க்கணும், மாற்றங்களுக்கு உட்பட்ட அமைப்புகளை அந்தந்த கால தேவைகளுக்கு ஏற்ப நாம் தழுவி அமைக்கலாம். என்னென்ன இப்போ நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி மக்கள் பங்கெடுக்கலாங்கிறதுக்கு ஏற்ப மாற்றங்களை உள்ளடக்கி கொண்டு வரலாம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள எல்லாரும் ஒன்றாக ஒன்றிணைந்து ஜெபிப்பதற்காக ஆதரவு கொடுக்க வேண்டும். திருச்சபையோடு நாம் அரவணைத்து அனைவரையும் ஒன்றாக ஊக்கமளிக்கின்ற, எல்லாரும் ஒன்றா இருந்து செயல்பட்டு பங்களிக்கணுங்கிற ஒரு காரியத்தை நோக்கத்தை இது தள்ளுது. இறுதியாக திருவழிபாட்டை சீரமைத்து பேணி வளர்ப்பதற்கு வழி செய்வதும் தனது கடமை என்பதை திரு அவை உணர்கிறது, திருச்சபை உணர்கிறது என்பதை இந்த திருவழிபாட்டுடைய தொடக்கத்தில் முதல் என்னுடைய நோக்கமாக இது திருச்சபை நமக்கு கொடுக்குது. முக்கியமாக இந்த கொள்கை திரட்டு சுட்டி காட்டுகின்ற மற்றொரு விளக்கத்தையும் கொடுக்கலான்னு சொல்லி விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, மக்களுக்கு வழிபாடு அப்படின்னா என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, ஏன் இந்த வழிபாடு மிக அவசியம் பெறுகிறது, முக்கியத்துவம் பெறுகிறது. வழிபாடு என்பது கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு உன்னதமான செயல், கடவுளை மையப்படுத்திய ஒரு செயல். இது இயேசுவின் குருத்துவ பணியிலே பங்கேற்கக்கூடிய ஒரு செயல். நம்பிக்கையாளர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய திருப்பணி, இது திரு அவையினுடைய பணி. எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இணைந்து இறைவனை புகழ, இறைவனை புகழ்வதன் மூலமாக நாம் புனிதம் பெற்றுக்கொள்ள, இதை மையப்படுத்துவதே ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டத்தினுடைய மையம். அதுதான் வழிபாடு என்று சொல்லுகிறோம். இரு தந்தையர்களும், தந்தை அற்புதராஜ் அவர்கள் இந்த கொள்கை திரட்டில் காணப்படுகின்ற திரு அவையினுடைய நோக்கங்களை பற்றி சொன்னீங்க. அதில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கலாம் என்று பார்க்க, எப்படி திரு அவை இன்னும் ஒரு பரவலாக சிந்தித்து பார்த்திருக்கிறது. திரு அவையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவருடைய அன்றாட வாழ்க்கை வளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை கிறிஸ்தவர்களோடு முடிந்து விடக்கூடாது. அடுத்து காணப்படுகின்ற 3 கருத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, ஒன்றாவது தழுவி அமைத்தல், இறை வழிபாட்டில் தழுவி அமைத்தல், பண்பாட்டு மயமாக்குதல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற கருத்தை பார்க்கின்ற பொழுது, நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களிடையே இருக்கின்ற அந்த ஒன்றிப்பை நம்முடைய கலாச்சாரத்தின் வழியாக கொண்டு வர முடியும் என்பது முதல் கருத்து. 2வது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவில் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறது. அதன் வழியான என்ன பார்க்க அப்படின்னா, எக்குமெனிசத்தை 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருவழிபாட்டு அந்த கொள்கை திரட்டின் வழியாக நமக்கு முன்வைக்கிறது. எக்குமெனிசம், கிறிஸ்தவ ஒன்றிப்பை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். 3ஆவதான கருத்தை பார்க்கின்ற பொழுது, திரு அவனுடைய அரவணைப்பில் எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மதத்தினரையும் திரு அவனுடைய அரவணைப்பில் கொண்டு வர வேண்டும். திரு அவை எல்லா மதங்களையும் நேசிக்கிறது, மரியாதை செலுத்துகிறது, அந்த மதங்களோடு சமயங்களோடு ஒன்றிணைந்து
உரையாடல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது. எனவே இதை பார்க்கின்ற பொழுது திரு அவையின் அரவணைப்பில் அனைவரையும் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தால் இன்டர் ரிலிஜியஸ் டயலாக், மதங்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உரையாடலை நாம் மையப்படுத்த வேண்டும் என்ற இந்த 3 விதமான அடாப்டேஷன், என்கல்ச்சுரேஷன், எக்குமெனிசம் அண்ட் இன்டர் ரிலிஜியஸ் டயலாக், இந்த 3 அணுகுமுறைகளையுமே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் முதல் எண்ணிலேயே வைத்திருக்க பார்த்தோம் சொன்னா எப்படி நம்முடைய தாய் திரு அவை தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பேணி காக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது என்பதை நான் முன்வைக்கிறேன். தந்தை அவர்களே, இப்பொழுது திருவழிபாட்டினுடைய முக்கிய கொள்கைகள் பற்றி குறிப்பிடும்போது தழுவி அமைத்தல் என்பதை பற்றியும் பண்பாட்டு மயமாக்கல் என்பது பற்றியும் குறிப்பிட்டீர்கள். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் முடிந்து இந்த தழுவி அமைத்தல் பண்பாட்டு மயமாக்கல் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கைகள் தமிழகத்திலே நடைபெற்றன. ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டுகள் 80கள் வரை நடந்தன. அதற்கான பல பண்பாட்டு மயமாக்கல் அடையாளங்கள் திருவழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இப்பொழுது அதிலே அதிக ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருப்பது போல தெரிகிறது. இது இன்னும் ஒரு ஐரோப்பிய பண்பாட்டை மையப்படுத்திய திருவழிபாடாகத்தான் பொதுவாக இருக்கின்றது. நமது பண்பாடு கூறுகள் இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு பின்பற்றுவதற்கான முயற்சிகளை ஏன் திரு அவை, குறிப்பாக தமிழக திரு அவை முன்னெடுக்கவில்லை? உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. 80களில் 90களில் ஏன் 95 வரைக்கும் இந்த தமிழ் மயமாக்கல், அடுத்தது இந்திய மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை திரு அவை நமக்கு கொடுத்தது. ஆனால் இப்போ ஏன் நம்ம உலக திரு அவையும் சரி தமிழக திரு அவையும் கொஞ்சம் அதில் கட்டுப்பாடுகள் அல்லது அதை சீரமைத்தலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, பண்பாட்டு மயமாக்கல் அல்லது தழுவியமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தில் நாம் கொஞ்சம் அதிகமாக போய் விடுகிறதுனால அந்த திருவழிபாடு திரு அவையினுடைய போதனையினுடைய மாண்பு, டக்கரம் இல்லையா, அதனுடைய மகத்துவம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அப்படின்னா நம்ம நிறையா இன்கல்ச்சுரேஷன் பண்பாட்டு மயமாலுக்கு போனோம்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மையப்படுத்தி அந்த பாஸ்கா மறைபொருள் கிறிஸ்துவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்ற அந்த திருப்பலி கொண்டாட்டத்தினுடைய புனிதத்துவத்துக்கு நாம் கொஞ்சம் நெருடலை கொடுக்கறது மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ திரு அவை ஓகே நம்ம பண்பாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நம்ம ஆரத்தி எடுக்கிறோம் அல்லது வழிபாடுகளை ஒரு சில காரியங்களை உள்ளே கொண்டுட்டு வந்தாலும் ரொம்ப அதிகமாக நம்ம போனோம்னா இந்த திருவழிபாட்டினுடைய மேன்மை போய்ங்கிறோங்கிறதுக்காகத்தான் நம்ம, ஏன்னா நிறையா காரியங்களை பூசைகளை உள்ளே கொண்டுட்டு வந்ததுனால அது மாறிடுச்சு. திருப்பலி புனிதம் இதான் வழிபாடு அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இப்போ நம்ம திருப்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபாதர் சொன்ன மாதிரி வழிபாட்டில் திரு அவையினுடைய எண்ணமும் நோக்கமும் ஒரே பாணியை திணிக்க வேண்டும் என்பதல்ல திரு அவையின் நோக்கம். அந்தந்த காலத்திற்கேற்ப அல்லது அந்தந்த இடத்திற்கேற்ப இடத்தினுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை மையப்படுத்திய நிலைகளில் கடவுளை புகழ, கடவுளுக்கு ஆராதனை செலுத்த, கடவுளுக்கு நன்றி செலுத்த திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது, வாய்ப்பு தருகிறது. அது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் நான் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் திரு வழிபாட்டில் புகுத்த வேண்டும் என்பது அல்ல இந்த பண்பாட்டை மையப்படுத்திய நிலை. நான் விரும்புகிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டமுமே இயேசுவின் உன்னதமான செயல். அந்த இயேசுவின் உன்னதமான செயலை திரு அவையின் நம்பிக்கையாளர்களாகிய நாம், அருள் பணியாளராக இருக்கலாம், அருள் துறவியராக இருக்கலாம், பொதுநிலையினராக இருக்கலாம், நாம் அனைவருமாக ஒன்றிணைந்து இறைவனை புகழ்வதற்கு ஏற்ற ஒரு நிலையை உருவாக்குவதுதான் இந்த பண்பாட்டு நிலையை மையப்படுத்திய மற்றொரு நிலை. தந்தை அற்புதராஜ் அவர்கள் இந்த கொள்கை விளக்கத்தில் காணப்படுகின்ற முக்கியமான நோக்கத்தை மட்டும் தெளிவுபடுத்தினார்கள். இப்பொழுது அதனைத் தொடர்ந்து நான் சொல்ல இருக்கின்ற கருத்துக்கள் இந்த முழு ஏட்டிலும் காணப்படுகின்ற 7 முக்கியமான கருத்துக்கள் என்ன? அதில் ஒன்று பாஸ்கா மறை நிகழ்வு, 2வது திருவழிபாடு எப்படி சிகரமாகவும் ஊற்றாகவும் இருக்கிறது, 3வது முழுமையான செயல்முறை உணர்ந்து பங்கேற்றல் எப்படி இருக்க வேண்டும்,
நான்காவது திரு அவை இயல், திரு அவையை பற்றி என்ன கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐந்தாவது பண்பாட்டு மயமாக்குதலையும் முன்னிறுத்துகிறது. ஆறாவது திருவழிபாட்டு நூல்கள், இசை, திருக்கலைகள் இவற்றினுடைய சீரமைப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாவது திருவழிபாட்டு கல்வியும் பயிற்சியும். இந்த 7 முக்கியமான கருத்துக்களை பற்றி ஒரு சிறு விளக்கத்தையும் இந்த ஏட்டிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, பாஸ்கா மறை நிகழ்வு. இந்த பாஸ்கா மறை நிகழ்வு என்ற இந்த வார்த்தையே இந்த ஏட்டில் 10 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு திரு அவை திருவழிபாட்டில் ஒரு புதுப்பித்தல் கொண்டு வர என்று சொன்னால் அதனுடைய மையமே இந்த கிறிஸ்துனுடைய பாஸ்கா மறை நிகழ்வு கொண்டாட்டம் தான். இந்த கொண்டாட்டத்தின் வழியாகத்தான் அல்லது திருவழிபாட்டின் வழியாகத்தான் திரு அவை உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த பாஸ்கா மறை நிகழ்வுக்குள் நுழைகின்றார்கள். மீட்பு செயல் அங்கு கொண்டாடப்படுகிறது. கடவுள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்காக எல்லா மக்களையும் அழைக்கிறார். திரு அவை வழி நடத்துகிறது. எனவே இங்கு கிறிஸ்துடைய மீட்பு செயலும் இறைமக்களுடைய பங்கேற்பும் இந்த பாஸ்கா மறை நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, திருவழிபாடு எப்படி ஒரு சிகரமாக ஊற்றாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துனுடைய செயல்தான். அதாவது இதுல கூட தந்தையவர்கள்லாம் அந்த திரு அவை கொண்டு வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கருத்தில் திருவழிபாடு எப்படி திரு அவையினுடைய எல்லா செயல்காட்டிலும் சிகரமாக இருக்க முடியும் அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. திருவழிபாடு இருக்க முடியும் என்று கேள்வி வைக்கின்றார்கள். ஆனால் இதற்கு அதிகமாக ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஏன் அப்படின்னா, திருவழிபாட்டு செயல் என்பது திருச்சனுடைய செயல் என்பது முக்கியம் அல்ல, மாறாக கிறிஸ்துனுடைய செயல். எனவே திருவழிபாடு திரு அவை ஆற்றுகின்ற எல்லா செயல்களிலும் முதன்மையானதாக சிகரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா செயல்களும் இந்த மறை நிகழ்வுகளில் இருந்துதான் தங்களுக்கு தேவையான ஆற்றலை எல்லாம் சக்தி எல்லாம் பெற்றுக்கொள்கிறது என்று சொல்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது முழுமையான செயல்முறை உணர்ந்து பங்கேற்றல் இருக்க வேண்டும். இது இந்த ஏட்டில் 14 தடவை இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மனிதனுடைய அறிவும் சிந்தனையும் உள்ளமும் எப்பொழுதுமே அல்லது வாயும் மூன்றுமே இணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் திரு அவை இன்று நமக்கு இப்பொழுது வலியுறுத்துகிறது. எனவே வழிபாட்டினுடைய சீரமைத்தலினுடைய ஒரு முத்து பேர்ல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களுடைய இந்த பங்கேற்பை பற்றி 2ஆம் வத்திக்கான் சங்கம் வழிபாட்டு என்ற கொள்கை திரட்டின் வழியாக நமக்கு கூறுகிறது. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது எப்படி திரு அவை இயல், சர்ச் ஹிஸ்டரி, அதாவது திரு அவையினுடைய முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகின்ற பார்க்கின்ற பொழுது, இறைமக்கள் எல்லாருமே ஒரு தன்னுடைய கடமையை உரிமையை திருமுழுக்கின் வழியாக திரு அவை ஆற்றுகின்ற அந்த அருளடையால் கொண்டாட்டத்தின் வழியாக பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே திரு அவை எப்பொழுது முழுமை பெறுகிறது என்று பார்த்தால், ஆயரோடு அருள் பணியாளரோடு இறைமக்கள் அனைவரை இணைந்து செயலாற்றுவதுதான். அங்குதான் திரு அவை முழுமை பெறுகிறது என்பதையும் இந்த கருத்து வலியுறுத்துகிறது. ஐந்தாவது பார்க்கின்ற பொழுது பண்பாட்டு மயமாக்குதல். தந்தை அவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, எதையுமே நுழைக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. யூனிட்டி கொண்டு வரப்படலாம், ஆனால் யூனிஃபார்மிட்டி கொண்டு வரப்பட முடியாது. ஒற்றுமை கொண்டு வரப்படலாம், ஆனால் ஒருமித்த தன்மை வராது. ஏனென்றால் கலாச்சாரங்கள் மாறுபடுகின்றன. இந்திய கலாச்சாரத்திலிருந்து ஆப்பிரிக்க நாட்டு கலாச்சாரம் மாறுபடுகிறது. எனவே கூடுமான வரைக்கும் திரு அவை ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பது. ஆறாவதா பார்க்கின்ற பொழுது திருவழிபாட்டு நூல்கள், இசை, கலைகள் இவைகள் எல்லாமே சீரமைக்கப்பட வேண்டும். என்னோட முக்கியமான இயல்பு என்ன என்று பார்த்தால், எதையுமே சீரமைத்தால் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, நம்முடைய வழிபாடானது பொதுவானது, தனிப்பட்ட நபருக்கு என்பது அல்ல. இதுதான் அதனுடைய அந்த சீரமைப்பினுடைய முதல் இயல்பு. இரண்டாவது, நம்முடைய வழிபாட்டு கொண்டாட்டம் எல்லாமே எளிமையானதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது மொழிகள், லத்தீன் மொழியும் கையாளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையான நேரங்களில் லத்தீன் மொழியில் பாடலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லத்தீன் மொழியை கையாளுகின்ற பொழுது அந்தந்த மறை மாவட்டம் அல்லது அந்தந்த நில அமைப்பை பொறுத்து, த ரீஜன் நிலப்பரப்பு அமைப்பை சேர்ந்து எபிஸ்கோபல் கான்ஃபரன்ஸ் ஆயர்களுடைய பேரவை தான் முடிவு செய்ய வேண்டும். லத்தீன் மொழியை அந்தந்த மறைமாவட்டத்தின் ஆயர்கள் எங்கே, எப்பொழுது, யார் இந்த லத்தீன் மொழியில் திருப்பல் நிறைவேற்றலாம் என்பதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அல்லது தமிழக பேரவை தான். சரிதானா? ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் முன்வைப்பது அந்தந்த நிலத்தினுடைய மொழி சிறப்பானதாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது. ஐந்தாவது பார்க்கின்ற பொழுது எதையும் புதுப்பித்தாலும் கூட, இசையாக இருக்கலாம், திருக்கலையாக இருக்கலாம், எதை புதுப்பித்தாலும்
அதனுடைய அந்த மரபு தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். எனவே இந்த சீரமைத்தலில் பாதுகாத்தல் என்ற ஒரு தன்மையும் அங்கு குறிப்பிடப்படுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 7ஆவதா பார்க்கின்ற பொழுது திருவழிபாட்டு கல்வி பயிற்சி. ஏன்னா திருவழிபாட்டை பற்றிய கல்வி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை பற்றிய பயிற்சி மக்களுக்கு குரு மாணவர்களுக்கு, துறவு மடங்களுக்கு எல்லாம் இந்த பயிற்சி சிறப்பானதாக கொடுக்கப்பட வேண்டும். அது துறவு மடங்களோடு நின்றுவிடக்கூடாது, குருமட மாணவருடைய அந்த பயிற்சியகங்களோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். திருவழிபாடு என்பது அவர்கள் கொடுக்கப்படுகின்ற பயிற்சியின் வழியாக போய் சேர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி கருத்து வாசிக்கின்ற பொழுது என்னுடைய எழுத்தாளர் சொல்கிறார், திருவழிபாட்டு கொண்டாட்டமே மக்களுடைய ஒரு ஆன்மீக பயிற்சி, அந்த பயிற்சியில் நன்றாக பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த 7 கருத்துக்கள் வழியாக நான் உங்களுக்கு இந்த கொள்கை ஏற்று காணப்படுகின்ற அந்த சிந்தனைகளை உங்களுக்கு முன்வைக்கிறேன். தந்தை அவர்களே, திருவழிபாட்டில் உள்ளடக்கம் மிக முக்கியமான கூறுகளை, அம்சங்களை சொன்னீர்கள். இதில் எல்லாமே மையப்படுத்துவது மக்களினுடைய பங்கேற்பு. குறிப்பாக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு பொதுநிலையினரை பற்றி குறிப்பிடும்போது, பொதுநிலையினர் பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றனர். அருள்நிலையினர், அருட்பணியாளர்கள் பணிக்குருத்துவம் நிறைவேற்றுகின்றனர். பொதுநிலையினர் பொது குருத்துவம். அது அந்த திருவழிபாட்டிலே அந்த பொது குருத்துவம் பணிக்குருத்துவம் நிறைவேற்றப்படுகின்றது. அருட்பணியாளர் கல்வாரி திருப்பலியை அவர் நிறைவேற்றும் போது பொதுநிலையினர் பொது குருத்துவத்தின் வழியாக தங்களுடைய உடல் உழைப்பு, தங்கள் எதிர்கொள்ளுகின்ற துன்பம், துயரங்கள், இந்த உலகத்தில் அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், அவற்றையெல்லாம் அந்த அருள் பணியாளரோடு சேர்ந்து இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றனர் என்று அவர்களுடைய பங்கையும் சங்கம் கூறுகின்றது. இந்த ஒரு உன்னதமான இந்த வழிபாட்டு நிகழ்வை ஆனால் இன்று யதார்த்தத்தில் பெரும்பாலும் மக்கள் உணர்ந்து செய்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பொதுவாக சொன்னால் மக்கள் என்ன சொன்னால், பூசை பார்க்க போனோம், பூசை பார்த்துட்டு வர்றோம், இப்படித்தான் சொல்கிறாரே ஒழிய பூசை ஒப்பு கொடுக்க போகிறோம் என்று எந்த மக்களும் சொல்வதில்லை, பூசையில் பங்கேற்கிறோம் என்றும் சொல்வதில்லை. இப்படி ஒரு பெரும்பான்மை மக்களுடைய நிலை ஒரு பார்வையாளர் நிலையாக இருப்பதை மாற்ற என்ன செய்யலாம்? அதாவது நீங்கள் சொன்னதுக்கு ஒரே ஒரு வார்த்தை. இப்போ கடந்த 2018ஆம் ஆண்டு நாம் பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் புதிய ரோமை திருப்பலி அறிமுகம் செய்தோம். அதில் நீங்கள் சொல்கிற அந்த பொது குருத்துவம் பணிக்குருத்துவங்கிறதுனால தான் காணிக்கை பலி ஒப்பு கொடுத்த பிறகு அந்த மக்களை அழைப்படுகின்ற அருள் பணியாளர் அழைப்படுகின்ற பொழுது, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். அதிலிருந்து இந்த இவர் வழியாக இவரில் கடைசியாக நம்ம சொல்லி முடிக்கிற வரைக்கும் குருக்களும் மக்களும் இணைந்து அதை ஒப்பு கொடுக்குறாங்க. இது அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற பலி, அவர்கள் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற பலிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த ஆரத்தி அஞ்சலி எடுப்பதை கூட, ஏன்னா மக்கள் ஆமன் சொல்லணும், ஆமன் சொல்கின்ற பொழுது தான் இந்த காணிக்கை வழிபாட்டினுடைய நிறைவுக்கு வருகிறோம் என்பதை வலியுறுத்தி தான் திரு அவை இப்போ கொண்டு வந்த இந்த உரோமை திருப்பலினுடைய மொழியாக்கத்தில் இந்த வார்த்தைப்படுத்துகிறது. இது மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் இப்போ இந்த மாதிரியான கலந்தமர்வுகள் நம்ம திருவழிபாட்டை பற்றி மக்கள் கொண்டுட்டு போகணுங்கிறப்போ மக்கள் அதை உணர வேண்டும். இன்னும் அதிகமாக இதை பற்றி சிந்திக்க, அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள மக்களுக்கு வாய்ப்புகள் வரும். அதனுடைய ஒரு தயாரிப்பாக கூட இந்த மாதா தொலைக்காட்சியினால் இத்தகைய ஒரு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இதிலே மக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. ஃபாதர் சொன்ன மாதிரி அருள் பணியாளர்களுக்கு ஒரு தனி பணி குருத்துவம், பொது நிலையினர் பொது குருத்துவத்திலே பங்கேற்கிறார்கள். ஐயா, நீங்கள் மிக ஆணித்தரமாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் சுட்டி காட்டுகின்ற அந்த உண்மையை வலியுறுத்தி இருக்கிறீங்க. வழிபாட்டிலேயும் அதே நிகழ்வு தான் இடம்பெறுகிறது என்பதை நான் இங்கே சற்று சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் அப்படின்னாக்க, ஃபாதருங்க 2 பேரும் சொல்லும் பொழுது, எந்த ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமும் தனி நபருடைய கொண்டாட்டம் அல்ல. அது ஆயராக இருக்கலாம், அருள் பணியாளர்களாக இருக்கலாம், வாசகம் வாசிக்கின்ற நபராக இருக்கலாம். ஒவ்வொருவருமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியினை வழிபாட்டு நிலையிலே நினைவு கூறுகிறார்கள் அல்லது செயல்படுத்துகிறார்கள்.
அதனால தனித்தனியா நாம பிரிச்சு பார்த்து வழிபாட்டு கொண்டாட்டங்களை முறைப்படுத்துவதல்ல, மாறாக இது ஒரு பொது கொண்டாட்டம். எந்த ஒரு கொண்டாட்டமே, திருவழிபாட்டு கொண்டாட்டமே பொது கொண்டாட்டம். இது இயேசுவின் குருத்துவத்திலே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை. அதனாலதான் இதுல இந்த வழிபாட்டுக்கும் திரு அவைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே குடும்பமாக. அப்ப இந்த ஒரே குடும்பமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரு அவை ஆயர், அருள்பணியாளர், இறைமக்கள் இவர்களை மையப்படுத்தி இந்த திருக்கூட்டத்தை தான் திரு அவை என்று சொல்லுகிறோம். இந்த திரு அவை தன்னால் இயன்ற அளவு இறைவனை ஆராதிக்க பாடல்கள் மூலமாக, இறைவேண்டல்கள் மூலமாக, மன்றாட்டுக்கள் மூலமாக, அல்லது வாசகங்களை வாசிப்பதன் மூலமாக, அல்லது பல்வேறு வகையான ஜெபங்களை சொல்லுவதன் மூலமாக ஒவ்வொருவருமே அதிலே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே மையப்படுத்தப்படுகிறது. தந்தை அவர்களே, ரொம்ப நேரமாக நம்ம திருவழிபாடு அப்படிங்கிறத ஆணித்தரமாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இருக்கக்கூடிய 16 கொள்கை திரட்டுகளை பற்றி தந்தை சொன்னார். அதில் முதல் கொள்கை திரட்டு திருவழிபாடு என்பது. அதில் முதலாவதான அத்தியாயத்தில் வரக்கூடியது திருவழிபாடு, திருப்பலி அப்படிங்கிறது. பொதுநிலையினர் மனநிலையை வெளிப்படுத்தினால் திருவழிபாடு, திருப்பலி இதற்கு இரண்டுக்கும் உண்டான வேறுபாட்டை, அல்லது திருப்பலி தான் நாம் பேசி கொண்டிருக்கிற திருவழிபாடா, அல்லது இந்த பக்தி கொண்டாட்டங்கள். ஏன்னா ஆயர் பேசுகிற போது பக்தி வழிபாடுகள் நிறைய நவநாட்கள் பெருகி கொண்டே இருக்கிறது, அதற்கும் திருப்பலிக்குமான வித்தியாசமே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது, நற்கருணை ஆசீர்வாதத்தை இடையில கொண்டு வருகிறோம். அதனால் நீங்கள் அந்த பேசுகிற போதே இந்த கருத்துக்களையும் உள்வாங்கி, ஏன்னா மக்கள் திருவழிபாடுன்னு சொல்லும்போது திருப்பலியை தான் நம்ம மீன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா, அல்லது நவநாட்களையும் நாம் சேர்த்து கொள்ளுகிறோமா என்பதை இன்னும் ஆழமாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது வழிபாட்டில் கிறிஸ்துவனுடைய உச்ச செயலாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். அப்போது அதில் அந்த எண் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சிஸ்டர் சொன்னாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு என்ன அந்த வழிபாடு திருப்பலியோட மகத்துவம் தெரியல. ஏன்னா திருவழிபாட்டில் திருப்பலியில் கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். ஒவ்வொரு குருவானவரும் ஆல்தர் கிறிஸ்து மறு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிறகு இறைவார்த்தையில் பிரசன்னம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்பரசத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க. இங்கே 2-3 பேர் இருக்கிறாங்களோ அங்கே நான் பிரசன்னமாக இருக்கிறேன். அப்போது கடவுள் கிறிஸ்துவனுடைய உடனிருப்பு அதில் இருக்கிறது. இப்போ இதில் பக்தி முயற்சியை பற்றி நாம் சொல்கின்ற பொழுது எண் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, திருச்சபை திருத்தூது ஆட்சிப்பிடத்தின் கட்டளைப்படி நிகழுமாயின் அவை ஆதரிக்கத்தக்கவை. நாம் செய்கின்ற ஒரு சில பக்தி முயற்சிகள் நம்ம செய்கிறோம்னா அது காரணம் என்னவென்றால், தனிப்பட்ட விதத்தில் சில பேர் பயன்படுத்தியிருக்கின்ற அந்த பக்தி முயற்சி நல்லதாக இருந்தாலும், இந்த திருவழிபாடு தன் இயல்பிலே அந்த வழிபாட்டிலேயே பக்தி முயற்சிகளை விட மிகச்சிறந்த. எனவே இவை திருவழிபாட்டோடு இணைந்து சென்று அதிலிருந்து ஒரு வகையில் பிறந்து அதற்கே மக்கள் அழைத்து செல்லும் வகையில் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். அப்போது நம்ம செய்கிற அந்த பக்தி முயற்சிகள் திருவழிபாட்டு இணைந்து போக வேண்டுமே ஒழிய, அல்லது திருவழிபாட்டை சீர்குலைப்பதாகவோ, திருவழிபாட்டினுடைய மகத்துவத்தையோ, ஒரு திருப்பலியுடைய மாண்பை குறைப்பதாக இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பக்தி முயற்சி சரியானதாக இருக்கும். அதைத்தான் திருச்சங்கம் வலியுறுத்துகிறது. திருவை அத்தகைய ஒரு பக்தி முயற்சி வரவேற்கிறது. எனவே எனக்கு பிடித்திருக்கிறது என்ற தனிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக, தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக நாம் அதற்குள் போக முடியாது என்பது திருவழிபாட்டு கொள்கை திரட்டினுடைய போதனையாக இருக்கு. ஃபாதர் சொன்ன மாதிரி இந்த திருவழிபாடு என்பது எதை மையப்படுத்திருக்குது அப்படின்னாக்க, 7 அருளடையாள கொண்டாட்டங்கள், திருமுழுக்கு, உறுதி பூசுதல், ஒப்புரவு, நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம் என்ற இந்த 7 அருளடையாள கொண்டாட்டங்களை மையப்படுத்தியது திருவழிபாட்டு கொண்டாட்டம். இதை சார்ந்து இருக்கக்கூடியது பிற வழிபாட்டு கொண்டாட்டங்கள் அல்லது பக்தி முயற்சிகள். பக்தி முயற்சிகள் என்பது ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளை மையப்படுத்தியது. நான் விரும்புகிறேன், நான் செய்கிறேன், நான் என் குடும்பம் விரும்புது, நாங்கள் செய்கிறோம். இது தனி விருப்பத்தை மையப்படுத்திய ஒரு கொண்டாட்டம் தான் பக்தி முயற்சிகள். ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த பக்தி முயற்சிகள் 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு. எப்படின்னாக்க, இயேசுவை மையப்படுத்திய, புனிதர்களை மையப்படுத்திய, அன்னை மரியாவை மையப்படுத்திய பக்தி முயற்சி என்றும், 2வது திருவழிபாட்டு ஆண்டை மையப்படுத்திய பக்தி முயற்சி. உதாரணமாக சொல்லணும்னாக்க, தவ காலத்தில் தவ உடை அணிவது. 3வதாக புனித பொருட்களை மையப்படுத்திய பக்தி முயற்சி, ரெலிக்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புனித பொருட்களை மையப்படுத்திய பக்தி முயற்சி என்றும், 4வதாக புனித இடங்களை, உதாரணமாக புனிதர்களுடைய கல்லறைகளை சந்திக்கின்ற பொழுது அல்லது அவருடைய திரு உருவங்களை பெறுகின்ற பொழுது, இப்படி
பக்தி முயற்சிகளை பல வகையா நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொரு நபருமே தான் விரும்பிய வண்ணமாக செய்கின்ற செயல்பாடு தான் பக்தி முயற்சி. ஆனால் திருவழிபாடு என்பது அப்படி அல்ல. திரு அவையினுடைய இயேசுவினுடைய பணி இந்த திரு அவை நடைமுறைப்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது, கொண்டாடுகிறது. மீண்டுமாக தந்தையாக இறைவனை ஆராதிக்க புகழ. அப்படி என்றால் இந்த திரு வழிபாட்டிலே பங்கேற்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. தந்தையர்கள் நிறைய அடிக்கடி வலியுறுத்தி சொன்னதை போன்று பார்வையாளர்களாக அல்லாமல், அல்லது அமைதி காக்கக்கூடிய நபர்களாக அல்லாமல், அல்லது ஏதோ ஒரு சில மன்றாட்டுகளை இறைவன்களை சொல்கின்ற நபர்களாக மட்டும் அல்லாமல், உள்ளம் சார்ந்த, உள்ளத்திலிருந்து எழுகின்ற வார்த்தையாகவும், சொல்லுகின்ற வார்த்தையும் உள்ளமும் இணைந்த ஒரு நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய நிலையைத்தான் திருவழிபாடு வரவேற்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் அமர்வில் திருவழிபாட்டு என்ற அந்த கொள்கை திரட்டினுடைய வரலாற்று பார்வை, அதனுடைய நோக்கம் என்ன, உள்ளடக்கம் என்ன, முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நம்ம இந்த முதல் அமர்வில் நிறைய நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நீங்களும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமாக நன்றி. அன்பு நெஞ்சங்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் திரு வழிபாடு ஏட்டினை பற்றிய விளக்கங்களை திரு அவையின் வல்லுநர்கள் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். பிரதிநிதிகளாக வருகை தந்திருப்பவர்களும் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்த போது அதற்கான தெளிவான விளக்கங்களும் தரப்பட்டன. தொடர்ந்து நாம் இந்த திரு அவை ஏட்டினை பற்றி விவாதிக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். அதுவரை நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள்.